ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் சாப்டர் 6 த ஜேர்னி ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் 9 3/4 பார்ட் 2 பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாரி உன்னே மாதிரி எனக்கும் 3 விசார்ட் பிரதர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ரான் இல்லை 5, எங்கள் வீட்டில் 5 பேர், 2 பிரதர்ஸ் பில் அண்ட் சார்லி, அவங்க ஹாக்வர்ட்ஸ் முடிச்சிட்டாங்க. பில்லு அவன் படிக்கும்போது ஹெட் பாயாக இருந்தான். சார்லி குட்ரிச் டீமுக்கு கேப்டனாக இருக்கான். இப்போ பெர்சி ப்ரீஃபெக்ட் ஆகிட்டான். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் என்ன தான் சேட்டை பண்ணாலும் அவங்க நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி தான் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணதையே நான் பண்ணேன்னா அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? ப்ளஸ் எங்கள் வீட்டில் நான் 6th இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே பழசு தான் கிடைக்குது. பில்லோட பழைய ரோப்ஸு, சார்லியோட பழைய வாண்டு, இப்போது பெர்சியோட பழைய ரேட்டு, இதுதான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு ரான் சொன்னான். அப்படி சொல்லிக்கிட்டே அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே கையை விட்டு ஒரு தூங்கிக்கிட்டு இருக்க ரேட் எடுத்தான். இதுக்கு பேர் தான் ஸ்கேபஸு. இது பெர்சியோட ரேட்டு. அவன் இப்போ ப்ரீஃபெக்ட் ஆடினதுனால அவனுக்கு ஒரு ஆந்தையை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால இந்த ஸ்கேபஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னான். ரானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஹாரிட்ட நிறையா சொல்லிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா ஹாரி நினைப்பான், என்ன ஒரு ஆந்தை கூட வாங்கி தர முடியாமல் இருக்காங்களோ அப்படின்னு ஹாரி நினச்சிடும்னா. ஆனால் ஹாரிக்கு இதுவே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா டஸ்லேஸோட பழைய க்ளோத்ஸு, அப்புறம் மோசமான பர்த்டே ப்ரெசன்ட்ஸ் தானே ஹாரிக்கு வந்துச்சு. அதை கேட்கும்போது இது அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஹாரிக்கு தோணுச்சு. இதெல்லாம் ஹாரி ரான்கிட்ட சொல்லவும் ரானுக்கு கொஞ்சம் சியரப்பாக இருந்துச்சு. ஹாகிட் ஹாரிட்ட வால்டமோர்ட்டை பற்றி சொல்ல, இந்த விசார்டிங் வேர்ல்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஹாரிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவன் ரான்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரான் அதை சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஏதோ முணுமுணுத்தான். என்ன அப்படின்னு ஹாரி கேட்டான். நீ யூனோவோட பேரை சொல்லிட்ட அப்படின்னா. ஆமாம், பேர் சொல்கிறதுல என்ன இருக்குது, நான் தைரியமாக இருக்கணும்னுலாம் நினைக்கல, ஆனால் பேர் சொல்கிறதுல எதுவும் எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். அதுக்கப்புறம் ஹாரி சொன்னால், நான் தான் இப்போது எதுவுமே தெரியாமல் வந்திருக்கேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால். அதுக்கு ரான் சொன்னால், இல்லை, நிறைய மகிழ் ஃபேமிலியிலேருந்து கூட வருவாங்க, அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவங்க சீக்கிரமாக கற்றுப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு ரான் சொன்னான். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ட்ரெயின் லண்டனை விட்டு வெளியே வந்துருச்சு. அங்கே பச்சை பசேர்னு புல்வெளிகள், மாடு, ஆடு அதெல்லாம் இருந்துச்சு. அந்த டைம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ மணி 12:30 ஆயிடுச்சு. 12:30 ஆனோடனே ஒரு லேடி ட்ராலியை தள்ளிட்டு வந்தாங்க. இந்த ட்ராலியில் இருக்க ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஹாரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால அவன் வாங்கிறதுக்கு போனான். ஆனால் ரான் ஒரு மாதிரி, என்கிட்ட சாண்ட்விச் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஹாரி அந்த கம்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே அந்த காரிடோரில் நின்று ஏதாவது வாங்கணும்னு பார்த்தான். ஏன்னா அவன் டஸ்ட்லேஸ் கூட இருக்கும்போது அவனுக்கு காசே இருக்காது, எந்த ஸ்வீட்ஸ்க்குமே அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அவனுக்கு பாக்கெட் ஃபுல்லாக நிறைய காசு இருக்குது. அவன் மார்ஸ் பார்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தான். ஆனால் அந்த லேடிட்ட மார்ஸ் பார்ஸே இல்லை. அதுக்கு பதிலாக பெர்ட்டி போட்ஸ் எவ்ரி ஃப்ளேவர் பீன்ஸு, ட்ரூபிள்ஸ் பெஸ்ட் ப்ளோவிங் கம்மு, சாக்லேட் ஃப்ராக்ஸ், பம்கின் பேஸ்ட்ரி, கால்ட்ரன் கேக்ஸ், லிக்கரஸ் வான்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஹாரி இந்த மாதிரி ஸ்டேஞ்சான திங்ஸ்லாம் பார்த்ததே இல்லை. அதனால் அவன் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நிறையா விஷயம் வாங்கினான். 11 சில்வர் சிக்கிள்ஸும் 7 ப்ரான்ஸ் நட்ஸும் கொடுத்தான். அதுக்கப்புறம் ஹாரி அவன் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்க எம்டி சீட்டில் போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரான் கேட்டான், என்ன ஹாரி உனக்கு பசியா அப்படின்னு. அவனை கொலை பசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்கின் பேஸ்ட்ரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரான் அவனோட சாண்ட்விட்சை பிரித்தான். அதில் 4 சாண்ட்விச் இருந்துச்சு. எனக்கு இந்த பீஃப் ஸ்டஃபிங்கே பிடிக்காது, இது அம்மாவுக்கு தெரியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வேணா நம்ம ஒன்று மாற்றிக்கலாமா அப்படின்னு ஹாரி கேட்டான். ஆனால் இது ரொம்ப ட்ரையாக இருக்குது, இது நீ எப்படி சாப்பிடுவ அப்படின்னு சொன்னான் ரானு. சரி ஓகே, அப்படின்னா நீ பேஸ்ட்ரி சாப்பிடு அப்படின்னு ஹாரி சொன்னான். அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க ஹாரி வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த சாண்ட்விட்ச்னு ஒன்று இருக்குன்றதையும் மறந்துட்டாங்க. அது மட்டுக்கு அப்படியே தனியாக விட்டுட்டாங்க. ஹாரி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் என்னதுன்னு கேட்டான். அவனோட கையில் சாக்லேட் ஃப்ராக்ஸ் வச்சுருந்தான். இதெல்லாம் உண்மையான சாக்லேட் ஃப்ராக்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டான் ரான்கிட்ட. ரான் இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் அதில் ஒரு கார்டு இருக்கான்னு பாரு, நான் அக்ரிப்பாவோட கார்டு தான் வச்சிருக்கல அப்படின்னு சொன்னான். என்னது அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்காது, சாக்லேட் ஃப்ராக்ஸ்குள்ளே கார்டு இருக்கும், அதை நீ கலெக்ட் பண்ணலாம். அதில் ஃபேமஸ் விச் அண்ட் விசார்ட்ஸோட கார்ட்ஸ்லாம் இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி 500 இருக்குது. ஆனால் என்கிட்ட அக்ரிப்பாவும் ட்ராலமி தான் இல்லை அப்படின்னா.
அதுக்கப்புறம் ஹாரி வந்து அதை திரும்பி பிரித்து பார்த்தான். அதில் வந்து ஒரு ஹாஃப் மூன் கிளாஸஸ் போட்டிருந்த நல்ல ஒரு சில்வர் பியர்ட் அண்ட் முஸ்டச் வச்சுருந்த ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கீழே ஆல்பஸ் டம்பிள்டோர் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. எனக்கு டம்பிள்டோர் வந்திருக்காரு அப்படின்னு ஹாரி சொன்னான். டம்பிள்டோர் யாருன்னு தெரியாது மட்டும் என்கிட்ட சொல்லிடாத ஹாரி அப்படின்னு ரான் சொன்னான். நானும் ஒன்று எடுத்துக்கிட்டா, ஏன்னா எனக்கு ஆக்ரிப்பா வரலாம் அப்படின்னு ரான் கேட்டுட்டு அவனும் ஒன்று எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஹாரி அந்த கார்டை திருப்பி பார்த்தான். அதில் வந்து ஆல்பஸ் டம்பிள்டோர் தற்போதைக்கு ஹாக்வர்ட்ஸோட ஹெட்மாஸ்டராக இருக்கார். நவீன காலத்தோட தலைசிறந்த மந்திரவாதியாக விளங்குறாரு. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, 1945 டார்க் விசார்ட் கிரிண்டர்வால்டை அழிச்சதுக்கு தான். அதுக்கப்புறம் அவர் டிராகன் பிளட்டோட 12 பயன்பாடுகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அல்கமியில் அவர் பார்ட்னரான நிக்கோலஸ் ஃப்ளெம்மலோட நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் வந்து சாம்பர் மியூசிக்கையும் 10 பின் பவுலிங்கையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஹாரி அதுக்கப்புறம் அதை திருப்பி பார்க்குறான். அதில் டம்பிள்டோரே இல்லை. பாரு, டம்பிள்டோர் மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு ரான்ட்ட சொல்கிறான். ரான் சொல்கிறான், அவர் எதுலேயும் இருப்பார், நீ எதிர்பார்க்க முடியாது ஹாரி. இங்கே பாரு, எனக்கு மொர்கானா வந்திருக்காங்க, அவங்க எனக்கு 6 டைம் வந்திருக்காங்க, அதனால நீயே இதை வச்சுக்கோ ஹாரி, நீ இதை கலெக்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரானும் அவனும் நிறைய அந்த சாக்லேட் ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து திருப்பி பார்த்து அதெல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாரி வந்து அந்த பெர்ட்டி பாட்ஸ் எவ்ரி ஃப்ளேவர் பீன்ஸ் வந்து எடுக்க போனால், ஹாரி நீ அதோட கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹாரி அப்படின்னு ரான் வந்து வார்ன் பண்ணால், அவங்க வந்து எவ்ரி ஃப்ளேவர்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு அர்த்தம் எவ்ரி ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவரும் இருக்கும், ஆர்டினரி ஃப்ளேவர்ஸ் மட்டும் இல்லை. ஆர்டினரி ஃப்ளேவர்ஸ்னால் நீ நினைக்கிற மாதிரி சாக்லேட், பெப்பர்மின்ட், மர்மலடே அந்த மாதிரி மட்டும் இல்லை, அதில் ஸ்பினாச்சு, லிவரு, ட்ரைப் அந்த மாதிரியும் இருக்கும். ஒரு தடவை ஜார்ஜ் வந்து போகே ஃப்ளேவர் வந்துச்சு அவனுக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ரான் ஒரு பச்சை கல்லில் ஒன்று எடுத்து அதை சாப்பிட்டு பார்த்தான். அதோட கார்னர் மட்டும் கடிச்சான். ஐயோ, இது வந்து ஸ்ப்ரவுட்ஸு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க கவனமாக எடுத்து சாப்பிட்டாங்க. அது வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த எவ்ரி ஃப்ளேவர் பீன்ஸை. ஹாரிக்கு வந்து டோஸ்ட்டு, கோகனட், பேக்டு பீன்ஸ், ஸ்ட்ராபெரி, கறி, கிராஸு, காஃபி, சாண்டன் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கிரே கலரில் ஒன்று இருந்துச்சு. ரானுக்கு வந்து அதை பார்க்கவே பிடிக்கல, அதை அவன் டச் கூட பண்ணல. ஹாரி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அது வந்து கடைசியில் பெப்பர் டேஸ்ட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் விண்டோ வழியாக பார்த்தான். அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ வந்து பெரிய காடுகள் தான் இருக்குது, ரிவர் தான் இருக்குது, அதெல்லாம் வந்து டார்க் க்ரீன் ஹில்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாக் சவுண்ட் கேட்டுச்சு, அந்த டோரில் யாரோ தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு ரவுண்டான ஃபேஸ் வச்ச பாய் வந்து ஒருத்தன் வந்தான். இவனை தான் வந்து ஹாரி வந்து பிளாட்ஃபார்ம் 9 3/4 பார்த்துருப்பான். அவங்க பாட்டி கூட அவனோட ரேட்டை எடுத்து கொடுத்துருப்பாங்க. சாரி அப்படின்னு கேட்டான். நீங்கள் வந்து என்னுடைய டோடை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான். ஹாரியும் ரானும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டினாங்க. நான் அதை திருப்பியும் தொலைச்சிட்டேன், அவன் என்கிட்டருந்து போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் திருப்பி கிடச்சிருவான் அப்படின்னு ஹாரி சொன்னான். அதுக்கப்புறம் அவன் வந்து சரி அவனை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஏன் இவன் வந்து இவ்வளோ கவலைப்படுறான், நான் மட்டும் ஒரு டோடை வாங்கியிருந்தேன்னா அது போகட்டும் அப்படின்னு விட்டுருப்பேன் அப்படின்னு வந்து ரான் சொன்னான். ஆனால் நான் அதை பற்றி பேசக்கூடாது, ஏன்னா நான் ஸ்கேபஸ் தானே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஸ்கேபஸ்ன்ற எலி வந்து ரானோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. இது உயிரோட இருக்கா செத்துருச்சானே தெரிலையே அப்படின்னு ரான் சொன்னான். ஹாரி, உனக்கு தெரியுமா, நான் இதை நேற்று எல்லோவா மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, அது ஏன்னு தெரில, மேபி அந்த ஸ்பெல் இன்னைக்கு ஒர்க் ஆகலாம், நான் போடுறேன் பாரு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனோட டங்கு பெட்டியை திறந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்க ஒரு வாண்டை எடுத்தான். அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தான். அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் என்னதோ தொங்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா யூனிகார்னோட ஹேரு. அது வந்து அப்படியே வெளியே ஒரு மாதிரி லைட்டாக தொங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனோட வாண்டை எடுத்து அந்த இது பண்ண போகிறான். அப்போ வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டோட டோர் வந்து திறக்குது. அந்த டோரை தொலைச்சிட்டு இருந்தால அந்த பையனும் அவன் கூட இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவள் வந்து ஏற்கனவே அவளோட அந்த ரோப்ஸ்லாம் போட்டிருக்கா, ஹாக்வர்ட்ஸ் ரோப்ஸ்லாம். யாராவது இங்கே ஒரு டாடை பார்த்தீங்களா, நெவில் வந்து அதை தொலைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால். அவளுக்கு வந்து ஒரு பாஸியான வாய்ஸ் இருந்துச்சு, நல்ல ப்ரௌன் ஹேர் பஷ்ஷியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளோட பல்லு மட்டும் முன்னாடி கொஞ்சம் எத்திட்டு இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே பார்க்கலன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு ரான் சொன்னான். ஆனால் அந்த கேர்ள் வந்து அவனோட வாண்டே பார்த்துட்டு இருந்தா. ஓ, நீ மேஜிக் பண்ண போறியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு அவன் வந்து அவங்க உட்காந்துக்கிட்டா. ராணும் வந்து அதை திருப்பி எடுத்து ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி அவனோட த்ரோட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு, சன்ஷைன் டெய்ஸஸ் பட்டமெலோ டேர்ன் தி ஸ்டூபிட் ஃபேட் ரேட் yellow அப்படின்னு சொன்னான். அவன் அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கை போட்டதுக்கப்புறம் ஸ்கேபஸ்குள்ளே ஒன்றுமே ஆகலை. அது வந்து டக்குன்னு கிரே கலரில் தான் இருந்துச்சு, டக்குன்னு தூங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்டா, இது வந்து ஒரு உண்மையான ஸ்பெல்லா அப்படின்னு கேட்டா.
நானுமே இந்த மாதிரி நிறைய ஸ்பெல் போடுவேன். ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பெல் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக வந்திருக்கு. எங்கள் ஃபேமிலிலேருந்து யாருமே மேஜிக் தெரியாதவங்க தான். ஆனால் எனக்கு மட்டும் வந்திருக்கு. இந்த லெட்டர் எனக்கு கிடச்சதே ஹாக்வர்ட்ஸ்லேருந்து எனக்கு இந்த லெட்டர் கிடச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஏன்னா இந்த ஹாக்வர்ட்ஸ் தான் விச் கிராஃப்ட்ஸ் அண்ட் விசட்ரியில் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கூல் இந்த உலகத்தில் இருக்கிறதே. வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் இந்த புக்கெல்லாம் ரீட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதெல்லாம் சொல்லிட்டு பை த வே நான் தான் ஹெர்மோயினி கிரேஞ்சர் அப்படின்னு சொன்னான். ரானும் அவன் பேர் ரான் வீஸ்லி அப்படின்னு சொன்னான். ஹாரியும் வந்து ஹாரி பாட்டர் அப்படின்னா. உடனே நீயா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பற்றி படிச்சிருக்கேன். நான் இந்த பேக்ரவுண்ட் ரிசர்ச்காக கொஞ்சம் புக்ஸ் ரீட் பண்ணேன். அதில் வந்து உன் பேர் இருந்துச்சு. நீ வந்து மாடர்ன் மேஜிக்கல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டார்க் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் கிரேட் விசார்டிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப் 20th சென்ச்சுரி இந்த புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே உண்மையாவா நானா அப்படின்னு ஹாரி கேட்டான். ஓ குட்னஸ், உனக்கு தெரியாதா? நானாக இருந்திருந்தேன்னா என் பேர் எதுலலாம் இருக்குன்னு செக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னான். நீங்கள் 2 பேரும் எந்த ஹவுஸஸ்க்கு போக போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து கிரிஃபண்டோருக்கு போவேன் தான் நம்புகிறேன். ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. டம்பிள்டோரும் அதில் தான் இருந்திருக்காரு. ஆனால் ரேவன் கிளாவும் அந்தளவுக்கு மோசம் இல்லை, அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொன்னான். எனிவே நான் வந்து நெவிலோட அந்த டோரை தேட போகணும். நீங்கள் 2 பேரும் இப்போவே உங்களோட ரோப்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடுவோம் ஹாக்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. அந்த டோட்லெஸ் பாயையும் கூட்டிகிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவள் போனதுக்கப்புறமா ரான் சொல்கிறான், நான் எந்த ஹவுஸில் இருந்தாலும் பரவாயில்ல, இவ அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாண்டை தூக்கி அவனோட டங்கு பெட்டியில் போட்டான். ஜார்ஜுக்கு வந்து உண்மையிலே தெரியும் இது வந்து பொய்யான ஸ்பெல்லு தான், ஆனால் வேணுன்ட்டு அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னான். உன் பிரதர்ஸ் எந்த ஹவுஸில் இருக்காங்க அப்படின்னு ஹாரி கேட்டான். அவங்க கிரிஃபண்டோரில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் கிரிஃபண்டோரில் தான் இருந்தாங்க. ஆனால் நான் என்ன இருக்க போகிறேன்னு தெரில. நான் மட்டும் கிரிஃபண்டோர் போகலன்னா என்ன ஆகுன்னு தெரில. ரேவன் கிளா கூட அந்தளவுக்கு மோசமான ஹவுஸ்லாம் இல்லை. ஆனால் யோசிச்சு பாரு, என்னை மட்டும் ஸ்லித்தரினில் போட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னா. ஏன் ஸ்லித்தரின் தான் அந்த அந்த யூனோ ஹூவோட ஹவுஸா அப்படின்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னா. ரான் அந்த பேரை கேட்டோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி பேக் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். அங்கே பாரு, உன்னோட ஸ்கேபஸோட வால் முனை வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் பேச்சை மாற்றத்துக்காக அந்த மாதிரி தான் பேசி. அதுக்கப்புறம் வந்து ஹாரி கேட்டான், உங்களோட அண்ணன்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஹாக்வர்ட்ஸ் முடிச்சுட்டுன்னு. ஏன்னா அவனுக்கு வந்து க்யூரியஸாக இருந்துச்சு ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன வேலைக்கெலாம் போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓ அதுவா? சார்லி வந்து ரொமானியாவில் வந்து ட்ராகன்ஸ் பற்றி படிச்சுட்ருக்கான். பில் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து கிரிங்காட்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னாங்க. நீ கேள்விப்பட்டியா கிரிங்காட்ஸ் பற்றி அப்படின்னு? டெய்லி ப்ராஃபிட்ஸில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கிரிங்காட்ஸில் வந்து திருட முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னோடனே ஹாரி வந்து கொஞ்சம் வியப்பாக பார்த்தான். என்னது உண்மையாவா? என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே எதுவுமே இல்லை, அதுதான் இங்கே பெரிய நியூஸே. நான் அவங்கள வந்து பிடிக்க முடில. என்ன டேட் சொன்னாடு, அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டார்க் விசார்ட் தான் இதுக்கு பின்னாடி இருப்பார். ஏன்னா அவரால் தான் வந்து கிரிங்காட்ஸ்குள்ளெல்லாம் அத்துமீறி நுழைய முடியும். ஆனால் இங்கே விசித்திரமான விஷயம் என்னென்னா அவங்க எதையுமே எடுத்துகிட்டு போகல. எல்லா மக்களும் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி யூனோ தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ரான் வந்து ஹாரிட்ட உன்னோட குவிடிட்ஜ் டீம் எது அப்படின்னு கேட்டான். ஹாரி வந்து ஐயோ அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா. ரான் வந்து என்னது அப்படின்னு கேட்டு ஒரு முட்டாளை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி பார்த்தான். ஓகே இரு நான் அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த கேமை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து கதவு வந்து திறந்துச்சு. அது வந்து நெவிலும் கிடையாது, ஹெர்மோயினி கிரேஞ்சரும் கிடையாது. ஆனால் இந்த டைம் வந்து ஒரு 3 பாய்ஸ் இருந்தாங்க. ஹாரியால் அந்த நடுவில் இருக்கனை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. அவன் தான் அந்த பேல் பாய், அந்த மேடம் மார்க்கின்ஸோட கடையில் ரோப்ஸ் வாங்க வந்தான்ல அவன் தான். அது உண்மையா? இந்த ட்ரெயின் ஃபுல்லாக பேசி வைக்கிறாங்க ஹாரி பாட்டர் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான் அப்படின்னு அந்த ட்ராக்கோ மேல்ஃபே கேட்டான். அதுக்கு வந்து ஹாரி ஆமாம் அப்படின்னு சொன்னான். ஹாரி வந்து அந்த மற்ற 2 பேரும் அவனுக்கு பக்கத்தில் பாடி கார்ட்ஸ் மாதிரி நின்றுருந்தாங்க, அவங்கள பார்த்தான். அதுக்கப்புறம் இது வந்து கோயல், இது வந்து கிராப் அப்படின்னு அந்த பேல் பையன் வந்து சொன்னான். அண்ட் தென் ஹாரி வந்து அவங்களே பார்த்துட்டு இருந்தான். அண்ட் தென் என்னோடய பேர் மேல்ஃபாய், ட்ராக்கோ மேல்ஃபாய் அப்படின்னா. அவன் அப்படி சொன்னோடனே ரான் வந்து ஒரு மாதிரி இருமுறை மாதிரி பண்ணான். அதுக்கப்புறம் ரான் வந்து அவனை பார்த்துட்டு நீ தானே, என்ன என் பேர் வந்து காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறியா? உன்னை பார்த்தாலே தெரியுது, என்னோட அப்பா உன்னை பற்றி சொல்லியிருக்காரு, வீல்ஸீஸ்க்கு வந்து எப்போவுமே ரெட் ஹேர் தானே இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ட்ராக்கோ வந்து இந்த மாதிரி தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு வந்து அவனோட கையை கொடுக்க வந்தேன் ஹாரிட்ட. அதுக்கப்புறம் ஹாரி கை கொடுக்காம நான் வந்து எது தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஹாரி பாட்டர் நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நான் வந்து உன் நிலைமையில் இருந்தாலும் நான் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் கடைசியில் அழிஞ்சாங்க. நீயும் அப்படி ஆகிடாத. அது மட்டும் இல்லாமல் வீஸ்லி ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஹாக்ரிட் மாதிரியான ஆளுங்க கூடலாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினீன்னா உன்னையே அழிச்சிருவாங்க, வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னான். என்ன சொன்ன அப்படின்னு ரானுக்கு வந்து கோவமாக வந்துச்சு. அவன் வந்து அவனோட ஹேர் கலருக்கு இப்போ வந்து ரெட் ஆகிடுச்சு அவனோட ஃபேஸும்.
நீ என்ன எங்களை அடிக்க போறியா அப்படின்னு ரான் வந்து கேட்டான். நீ இங்கேருந்து போகலன்னா அதான் பண்ணணும் அப்படின்னு ஹாரி சொன்னான் ரொம்ப தைரியமாக. ஆனால் கிராப் அண்ட் கோயன்லாம் அவங்கள விட பெருசாக இருக்காங்க. பட் ஆனால் எங்களுக்கு போகணும்னு தோணலையே, எங்களுக்கு இன்னும் சாப்பாடு வேணுமே, இங்கே இருக்கிற சாக்லேட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. அப்போ கோயல் வந்து அந்த சாக்லேட் எடுக்கலான்னு சொல்லி ரொம்ப பக்கத்தில் வரான். ரான் வந்து அவங்கள தடுக்கிறதுக்காக தடுப்பாக நிற்கிறான். அப்போ வந்து அவன் ரொம்ப கிட்டக்க வந்ததுக்கப்புறமா அப்போ கோயல் வந்து சத்தமாக கத்துறான். என்னன்னு பார்த்தா அந்த ஸ்கேபஸ், அந்த எலி இருக்குல்ல, அது அவனோட ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா கடிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்து நல்ல கையை ஆட்டி அவன் வந்து அந்த ஸ்கேபஸ் வந்து தூக்கி போட்டுட்டு அப்படியே ஓடிட்டான். அவன் கூடயே ட்ராக்கோவும் கிராபும் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் ஹெர்மோனி வந்தா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா. அங்கே வந்து ஸ்கேபஸ் வந்து ரான் கையில் அவனோட வாலை பிடிச்சி தூக்கிட்டு இருந்தான். அங்கே இந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து செதறி கிடந்துச்சு. அப்போ வந்து ரான் சொல்கிறான் ஹாரிட்ட, இவன் நாக் அவுட் ஆகிட்டானோ அப்படின்றான். ஹாரியும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு, என்னால் நம்ப முடியல, அவன் தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சி சொல்கிறான். ரான் வந்து ட்ராக்கோ மெல்ஃபை முன்னாடி பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஹாரி வந்து அவனோட அந்த ட்ரைகன் ஆலையில் நடந்த மீட்டிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு ரான் வந்து, நான் அவங்க ஃபேமிலி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். யூனோஹூ போனதுக்கப்புறம் முதல்ல நம்ம சைடு வந்தது அவங்க தான். அவங்க வந்து யூனோஹூ வந்து எங்களை வந்து மயக்கி வச்சுருந்தாரு, அவரோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க எல்லா டார்க் சைடு கிட்ட அவங்க எப்போ வேணால் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹெர்மோயினியை பார்த்தான். நாங்கள் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு ஹெர்மோயினை பார்த்து கேட்டான். நீங்கள் உங்களோட ரோப்ஸை போட்டுக்கோங்க, நான் இப்போ தான் டிரைவர்கிட்ட பேசிட்டு வரேன், அவர் வந்து சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னாரு. நீங்கள் இங்கே ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்க தானே, நீங்கள் வந்து ட்ரபிளில் எங்கேயாவது மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால். நாங்கள் ஒன்றும் ஃபைட் பண்ணல, ஸ்கேபஸ் தான் ஃபைட் பண்ணான் அப்படின்னு ரான் சொன்னான். அதுக்கப்புறம் ரான் வந்து, சரி நாங்கள் ட்ரெஸ் மாற்றணும், நீ போறியா அப்படின்னு கேட்டான். ஆல்ரைட், இங்கே நிறைய பேர் சைல்டிஷாக காரிடோர்ஸில் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பார்க்கறது தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் உன்னோட மூக்கில் ஏதோ இருக்குது அழுக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் ரானை வந்து அவள் போனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாரி வந்து அந்த விண்டோவே பார்த்துட்டு இருந்தான். வெளியே வந்து டார்க் ஆச்சு, அந்த மவுண்டைன் கீழே வந்து ஃபாரஸ்ட்டு, இந்த பர்பிள் ஸ்கை அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அந்த ட்ரெயினை வந்து அப்படியே ஒரு பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த அவங்களோட ரோப்ஸ் ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுச்சு, எக்கோ ட்ரெயின் ஃபுல்லாக, நம்ம இன்னும் 5 நிமிஷத்தில் ஆக்வர்ட்ஸ் போயிடுவோம், உங்களோட லக்கேஜ்லாம் இந்த ட்ரெயினில் விட்டுருக்கோங்க, அவங்களே ஸ்கூலுக்கு செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. ஃபைனலி அந்த ட்ரெயின் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ஒரு இடத்துல நின்றுச்சு. அங்கே இருந்த பீப்புள் எல்லாமே நல்லா புஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியே போகணுன்னு அந்த பிளாட்ஃபார்மில் இறங்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அந்த நைட்டு வந்து ரொம்ப குளிராகவும் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இறங்கிட்டு வந்துட்டாங்க. ஹாரிக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஹாரியோக்கு தெரிஞ்ச ஹாக்ரிடோட ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, ஃபஸ்ட் இயர் பாய்ஸ்லாம் இங்கே வாங்க அப்படின்னு. ஹாக்ரிட் வந்து ஃபஸ்ட் இயர் பாய்ஸ் வந்து தனியாக கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் ஹாரியும் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க ஹாக்ரிட்டை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர சொல்லியிருந்தார். அதனால் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அங்கே 2 சைடுமே வந்து டார்க்கான ட்ரீஸ் தான் இருந்துச்சு, யாருமே பெருசாக பேசலை. அதுக்கப்புறம் ஹாக்ரிட் சொன்னார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட ஹாக்வர்ட்ஸை பார்க்க போகிறீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் வா அப்படின்னு தான் சவுண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிளாக் லேக் கிட்ட அவங்க ரீச் ஆனாங்க. அங்கே வந்து மவுண்டெயின்லாம் இருந்துச்சு, அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஹாக்ரிட் சொன்னார், ஒரு போட்டுக்கு 4 பேர் தான் ஏறணும் அப்படின்னாரு. ஹாரி, ரான் அப்புறம் ஹெர்மோனி, நெவில் வந்து ஒரு போட்டில் ஏறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அந்த போட்ஸ் வந்து அப்படியே அழகாக எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு, ஒரு கிளாஸில் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் போட்லேயே வந்து ஹாக்வர்ட்ஸ் வந்து அடைஞ்சிட்டாங்க. நெவில் வந்து அவனோட டோடை தேடிட்டு இருந்தான். அந்த போட்டில் எல்லோரும் வந்து போட்டை விட்டு வந்துட்டாங்க, இவன் மட்டும் தேடிட்டு இருந்தான். ஹாக்ரிட் வந்து இதுதான் அவனோட டோடா அப்படின்னு கேட்டாங்க. ட்ரிவார் அப்படின்னு கத்திட்டு அவன் வந்து அந்த டோடை வந்து வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஹாக்ரிடும் லேம்பை வந்து வச்சுட்டு எல்லாரையும் வரிசையாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஓக் டோருக்கு முன்னாடி வந்து நின்று ஹாக்ரிட் வந்து அவரோட கையை வச்சு 3 தடவை தட்டினார். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்.